வெல்கம் டு பிளாண்ட் டைட் ரெசிபிஸ் வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து கொத்தவரங்காய் கிரேவி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு நல்லா பொரிய வச்சதுக்கப்புறமா 4 தக்காளி எடுத்துருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துகிட்டு 4 வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு போட்டுட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு நல்லா பாயில் பண்ணிக்கிறேன். அதுலேயே நல்லா வெந்து சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் வேக வச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளே நல்லா வதங்கிடும் தக்காளி. அதுக்கப்புறமா கொஞ்சமாக டெசிகேட்டட் கோகோனட் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் வரைக்கும் போட்டு கலந்துக்கிறேன். அதுக்கப்புறம் பிரெட் கிரம்ஸ் போடுறேன். பிரெட் கிரம்ஸ் ஏன் போடுறேன்னா கொஞ்சம் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் டிஃபர் ஆகும். நார்மலாக சாப்பிட்றத விட பிரெட் கிரம்ஸ் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் பிரெட் கிரம்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுறேன். கலந்து விட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம அந்த கொத்தவரங்காவை வந்து ஒரு கொத்தவரங்காய் டாப் அண்ட் பாட்டமை மட்டும் அந்த இதை பீல் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கொத்தவரங்காவை 3ஆக கட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவு இருக்கிறத வந்து கொஞ்சம் நிறைய தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து அந்த தண்ணியில் வந்து அந்த கொத்தவரங்காவை வாஷ் பண்ணதுக்கப்புறமா போட்டுட்டு நல்லா பாயில் பண்ணுங்கள். ஒரு 10 மினிட்ஸு நல்லா வெந்துடும். மீன்வைல் வந்து வெந்ததுக்கப்புறமா வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச கிரேவியில் வந்து அந்த கொத்தவரங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு பேபி பொட்டேட்டோ வந்து ஒரு 3 பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். அதையும் போட்டிருக்கேன். போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் 4 விசில் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வெந்து அந்த மிக்சரோட அந்த கிரேவியோட நல்லா கலந்து ஈவனாக வரும். கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் சுண்ட வச்சுக்கிறேன். சுண்ட வச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் அ கவர்னால் ஒரு 5 ஸ்பூன்ஸ் ஆஃப் கர்டு எடுத்துக்குங்க. கர்டு எடுத்துகிட்டு அந்த கர்டை வந்து அந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு இல்லையா, இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சோம் இல்லையா, அந்த கிரேவியில் போட்டு நல்லா கலந்துக்குங்க. ஸோ தட் நல்லா வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அந்த கொத்தவரங்காவுக்கு உண்டான ஒரு சோர் தன்மை, அதாவது ஒரு மாதிரியான அந்த கரகரப்பான ஒரு தன்மை போயிட்டு நல்ல ப்ளசண்ட்டாக நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொத்தமல்லி நிறைய ஆட் பண்ணணும் இதுக்கு. அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு 3 கீத்து கருவேப்பிலையும் நல்ல கைப்பிடி அளவுக்கு வந்து கொத்தமல்லியும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு அந்த தயிர் போட்டு கலந்துட்டிங்களே, அதுக்கப்புறமா கொத்தமல்லி கருவேப்பிலையும் போட்டு நல்லா கலந்து விட்டுறணும். கலந்து விட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்படி வச்சுட்டு நீங்கள் அகெயின் பாயில் பண்ண ஆரம்பிக்கணும். பாயில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா சுண்டி வரணும். அப்போ தான் இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். மீன்வைல் என் சேனல் நேம் பார்த்திங்கன்னா பிளாண்ட் டைட் ரெசிபீஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா காரம் மசாலா இல்லாமல் எண்ணெயும் லிமிட்டடாக யூஸ் பண்ணி அல்சர் பேஷண்ட்டுக்காகவும் வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டுக்காகவும் இந்த வீடியோஸ் நான் டெய்லி போடுறேன். இது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச், டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது நான் சாப்பிட்டுட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நீங்களும் இதை நல்லா இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நல்லா வந்து சுண்டி நல்ல திக்காக கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா நல்லா ட்ரையாக ஆகணும். அது நல்லா வந்து கெட்டி பதத்துக்கு வரணும். ஸோ அது வரைக்கும் வந்து நீங்கள் அந்த பாயில் பண்ணணும். அதை நல்லா பாயில் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த நல்ல ரிச்னஸ் கிடைக்கும். ஏன்னா தயிரெல்லாம் நம்ம ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நல்லா இதை வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ண வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். மீன்வைல் வந்து அல்சர் பேஷண்ட்டு, வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் பேஷண்ட் இருக்கவங்க இல்லாமல் மட்டும் இந்த வீடியோ வந்து ஆஃப்டர் ப்ரெக்னென்சிக்கு வந்து 7லேருந்து 10 நாள் வரைக்கும் டெலிவரி டைமில் வந்து அவங்க பத்திய சாப்பாட்டில் தான் இருக்கணும் ஆஃப்டர் டெலிவரி. ஸோ அவங்களுக்கு கூட இந்த மாதிரி பத்திய சாப்பாடு, இது வந்து பத்திய சாப்பாடு தான். இது வந்து அவங்களுக்கும் கூட சூட் ஆகும். இப்போ ஒரு லெமன் எடுத்துகிட்டு அதை நல்லா புழிஞ்சிட்டு 1.5 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டுட்டு அதை கலந்துட்டு அதுவும் கூட இதில் ஆட் பண்ணியிருக்கேன். லெமனும் கூட இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நல்ல டேஸ்ட் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது பண்ணுறேன். தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். லெமன் ஊற்றுறதுனால இது 7 மினிட்ஸ்க்குள்ளே தான் வைக்கணும். அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. ஏன்னா கசப்பு எடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் லெமன் ஜூஸ் ஊற்றுனதுனால. மீன்வைல் பார்த்திங்கன்னா இப்போ கிட்ஸுக்கு கூட நிறைய பேருக்கு வந்து காரம் பிடிக்காது. ஸோ அவங்களுக்கு கூட இந்த மாதிரி காரம் இல்லாத ரெசிபீஸ் பண்ணி கொடுத்திங்கன்னா நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அப்படி இல்லைன்னா உங்கள் நெய்பர், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கு வந்து அல்சர் ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்களையும் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். டெய்லி ஒவ்வொரு வீடியோ போடுவேன் நான். ஸோ என்னோடய வீடியோ பார்த்துட்டு அதே மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு சப்போஸ் வெங்காயம் ஒத்துக்கோன்னா வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு சோம்பு ஒத்துக்கோன்னா அதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை மைல்டாக காரம் ஒத்துக்கோன்ற பட்சத்தில் ஒரு
ஒரு பச்சை மிளகாவோ இல்லை கொஞ்சமாக வந்து நீங்கள் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணி கூட செஞ்சுக்கலாம். அது வந்து உங்களோட வயிறு எந்த நிலமையில இருக்குது, உங்களுக்கு ப்ராப்ளம் எந்த நிலமையில இருக்குன்றத பட்சமாக அதை பொறுத்து தான் இருக்குது. இப்போ நானும் கூட அல்சர் பேஷண்ட் தான். எனக்கு எந்த விதமான காரமும் மசாலா ஐட்டம் எதுவுமே ஒத்து வராது. ஸோ அதனால் நான் பக்கா பிளாண்டாக பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்படியே பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எதெல்லாம் வந்து சூட் ஆகுமோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் அதை மாற்றி செஞ்சுக்கலாம். மீன்வைல் வந்து மெயின் கண்டென்ட் இப்படி தான் பண்ணணும். அதில் வந்து ஆட் ஆன் எதெல்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணணும்னு தோணுதோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். மீன்வைல் இந்த ரெசிபி வந்து சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இல்லைனா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பரோட்டா அந்த மாதிரி எந்த டிஃபன் ஐட்டத்துக்கும் வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது இந்த கிரேவி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். நல்லாயிருக்கு, டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் நீங்களும் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் கொடுங்க. அல்சர் பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா வெந்த சாதம், அவிச்ச காய்கறிகள், அப்புறமா வந்து பிளாண்டான தயிர், அப்புறமா இப்படி தான் சாப்பிட சொல்லியிருப்பார். ஸோ அப்படி இல்லாமல் அவங்க வந்து இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். இதனால் அவங்க வந்து இந்த டைப் ஆஃப் ரெசிபீஸ் சாப்பிட்றதுனால வந்து வயிற்றுக்கு எந்த ஒரு எரிச்சலோ இல்லை வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டோ எதுவுமே இருக்காது. 100% சேஃப் தான். ஸோ அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மீன்வைல் இது இல்லாமல் நான் இன்னும் நிறைய டிஷ்ஷஸ் என்னோடய சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். லைக் காரமே இல்லாமல் எப்படி சாம்பார் வைக்கிறது, குழம்பு வைக்கிறது, குருமா பண்ணுறது, பொங்கல், சட்னி, அப்புறம் கிரேவிலே பல விதமான கிரேவிகள், இது எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் ஒன்ஸ் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் கொடுங்க. உங்களோட ஃபீட்பேக் தான் எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ எனக்கு புதுசாக எதாவது ட்ரை பண்ணுறதுக்கும் அது ஒரு எனக்கு ஒரு புஷ் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க கமெண்ட் செக்ஷனில். மீன்வைல் இது நல்லா சுண்டி வந்துருச்சு, கிரேவி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ வியூவர்ஸ்.